guys, Assalamu alaikum. Welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. So இன்னைக்கான vlog என்ன அப்படின்னா a day before Ramadan. இன்ஷால்லா நாளைக்கு நோன்பு. ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத அந்த vlogல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம். அது என்னன்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து அண்ணா வந்திருந்தான். ஸோ அதனால அந்த ஒரு பிஸி ரொட்டீன்ல போனதுனால மார்னிங் வந்து நான் வீடியோ கேப்சர் பண்ணல. ஒரு ஆஃப்டர்நூன் அந்த டைம் தான் நான் அந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்திருந்ததுனால சரி ஓகே ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர் புடிக் தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி நாளைக்கு நோன்பு இல்லை. ஸோ இன்னைக்கே வந்து கொஞ்சம் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லியிருந்தால ஸோ அதுக்கும் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எல்லாம் சேர்த்தான ஒரு vlog தான் இது. ஸோ இந்த பட்டர் புடிங் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு டீட்டெயில்டு vlog வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ணி பாருங்க. ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் சேர்த்துட்டு 7 கிராம்ஸ் ஆஃப் அகரகரையும் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பிரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. அந்த பிரெட் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது அந்த கஸ்டர்டோட மெல்ட் ஆகி வரணும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைம்ல 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்ல கம்பைண்டா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிருந்தோம் இல்லையா ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதுவே போதுமானதா இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய ஸ்வீட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். லைக் கண்டென்ஸ்ட் மில்க், ஃப்ரெஷ் க்ரீம்னு நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதுலேயே வந்து சுகர் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து அம்மாக்கு அதை கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் பிஸ்தாச்சோலாம் வந்து எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து சிக்கன் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஆஃப்டர்நூன் வந்து கீ ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணணும் இனிமேதான். பட் எடுத்து தண்ணியில் வந்து போட்டு வச்சிருக்கு. ஸோ அதில் டர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு மசால்ஸ்லாம் வந்து பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இந்த vlog வந்து நான் எப்போ கேப்சர் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்குன்னா அதாவது எப்படி சொல்றது சண்டே வந்து நோன்பு அப்படின்னா சண்டே ஏர்லி மார்னிங் சஹர் வச்சு சண்டே நோன்பு அப்படின்னா நம்ம சாட்டர்டே இந்த vlog வந்து நான் கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ரமதானுக்கு 1 day பிஃபோர் வந்து இந்த vlog வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மெஷரிங் கப்ஸ், அதுக்கப்புறமா இந்த ஜாடி, விஸ்க் இது எல்லாமே வந்து நான் லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ரமதான் ஷாப்பிங் vlog பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இது பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சொல்ல போனா டெய்லியுமே வந்து இந்த இஃப்தார் ரெசிபிஸ் நம்ம அப்லோட் பண்றோம் இல்லையா இன்ஸ்டாகிராம்ல அண்ட் யூடியூப்ல எல்லாம். ஸோ அதுக்கு டெய்லியுமே வந்து இந்த திங்ஸ் எல்லாமே வெளியில தான் இருக்கும். ஏன்னா ரெகுலரா நம்ம யூஸ் பண்றதுனால அப்படின்ட்டு. அண்ட் லெமன்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். என்னன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஸோ இப்பதான் ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ லெமன் ஜூஸ்லாம் வந்து போட்டு குடிக்கலாம்னு சொல்லிதான் லெமன்ஸ் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறமா இப்ப நம்ம புடிங் செட் பண்றதுக்கு புடிங் ட்ரே வேணும் இல்லையா. ஸோ அதனால புடிங் ட்ரே வந்து எல்லாமே நம்ம ஷெல்ஃப்ல வந்து செட் பண்ணி வச்சிருந்தோம். பட் இது எல்லாமே வந்து இப்போ ரெகுலரா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. இப்போ சீரீஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கனால நமக்கு ரெகுலரா இப்போ இந்த திங்ஸ்லாம் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம உள்ள தூக்கி எல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா அகெயின் நேம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே அந்த ஹால்ல வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இனி லேட்டர் வந்து இது எல்லாமே வந்து நம்ம லைக் செட் பண்ணிடுவோம். ஒரு ஷெல்ஃப்ல வந்து க்ளோஸ் பண்ணி செட் பண்ணிடுவோம். பட் இப்போ வந்து ரெகுலரா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றது ஹால்ல டேபிள்லயே வந்து இது எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இப்போ வந்து இதுக்கு சுகர் அது என்ன புடிங் ட்ரேல வந்து கஸ்டர்ட் வந்து செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துருக்கணும். ஓகேவா, அந்த நட்ஸ் எல்லாமே லைக் நான் இதுல என்னென்ன ஆட் பண்ணியிருந்தேன்னா பிஸ்தாச்சு, பாதாம், கேஷ்யூ நட்ஸ், அப்புறமா கொஞ்சமா பீனட், இது இவ்வளோத்தையும் நான் வந்து கேரமலைஸ் சுகர்ல போட்டு கேரமலைஸ் பண்ணி அதை நல்லா இடிச்சு இதுக்கு மேல வந்து டாப்பிங்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா வந்துட்டு நான் கொஞ்சம் ஹவுஸ் கிளீனிங் மாதிரி ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. வீடு தூக்குறதுலாம் வந்து நாங்க முந்தின நாளே வந்து பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து வீடு மட்டும் நல்லா தூத்துட்டு அதுக்கப்புறமா
இது வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன்ஸை கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. அதில் வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக மசால்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். லைக் நார்மலாக யூஷுவல் சால்ட், சில்லி பவுடர் எல்லாமே போட்டு வச்சுருக்கு. அண்ட் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் சிக்கன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆனியன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சீவி சாப் பண்ணி நம்ம கீ ரைஸ்க்கு மேலே வந்து போடணும். அதுக்காக தான் இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தண்ணி பாட்டிலில் தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். எதுக்காகனா தண்ணி குடிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நாளைக்கு நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு மார்னிங் டு ஈவினிங் வந்து தண்ணி எதுவுமே நம்மளால குடிக்க முடியாது. ஸோ பாடி ரொம்ப ஹீட் ஆயிரும். ஸோ முன்கூட்டியே நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த 2 பாட்டிலையும் தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஹாலில் எடுத்து வச்சுட்டு ஒரு பாட்டிலை கையில் எடுத்துட்டு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற மாதிரி உட்காந்து சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அம்மா வந்து ஆனியன்ஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. கீ ரைஸ்க்கு மேலே லைக் கோல்டன் ஃப்ரை பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக அவங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட், கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சைட் பை சைட் கொஞ்சம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும், அகெயின் போய் எடிட் பண்ணணும். ஸோ எனக்கு அதுக்கே ஃபுல் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட ஃப்ரீ கிடைக்காது, ஃப்ரீ டைம் எனக்கு இருக்காது. ஸோ மார்னிங் எழுப்பணும், மொபைல் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அகெயின் எடிட் பண்ணணும், அகெயின் கொஞ்சம் காலேஜ் ஒர்க் பார்க்கணும். இப்படி தான் என்னோட டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருக்கு. இடையில கொஞ்சம் காலேஜ் ஒர்க் அதிகமா வந்ததுனால எனக்கு இங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ இங்க கான்சென்ட்ரேட் பண்றதுனால அங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எனக்கு இருந்தது. ஸோ அதுல கொஞ்சம் எடிட்டிங்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்ஸ்டாலே ஆக்டிவ் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோலையும் கொஞ்சம் நேரம் ஆக்டிவ் போயிருப்பேன். நம்ம ஏதாச்சும் கமெண்ட்ஸ் வந்திருக்கோம் இல்லையா யூடியூப்ல, ஸோ அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டாலே வந்திருக்க கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு வியூஸ், ஃபாலோஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு அப்படி கொஞ்ச நேரம் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அண்ட் கொஞ்சம் பிஸ்தா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து புட்டிங்கும் செட் ஆயிடுச்சு. ஒரு 2 hours வந்து நீங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தா போதும். 2 to 3 hours. ஏன்னா நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க்ல பண்றது தானே, ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து இது செட் ஆயிடும். ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு. இப்போ நீங்க வந்து லிக்விட் ஃபார்ம்ல பண்ற புட்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 4 to 5 hours மேபி எடுக்கும். பட் இது வந்து நம்ம எல்லாமே ரொம்ப திக்கா தானே இருக்கும். மில்க் மேடு, அப்புறமா ஃப்ரெஷ் கிரீம், இது எல்லாமே திக் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடியது இல்லை. ஸோ இது வந்து டக்குன்னு உங்களுக்கு செட் ஆயிடும். ஒரு 3 hours மேக்ஸிமம் 3 hours. ஸோ 3 hours கழிஞ்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புட்டிங் வந்து பர்ஃபெக்டா செட் ஆயிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் இதை செகண்ட் டைம் வந்து பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பண்ணி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அது ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுத்தது. ஸோ அதனால அந்த வீடியோ பார்த்து டெம்ட் ஆகி என் அண்ணா வந்து ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என் அண்ணா வந்து ஊர்ல இல்லை, ஒர்க் அங்கே போயிருந்தாங்க. ஸோ அதனால இப்போ லீவுக்கு 2 days லீவுக்கு வந்திருந்ததுனால இந்த டைம்ல சரி ஓகே செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லி அதை செஞ்சு கொடுத்துருந்தோம். அண்ட் அவனுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ரிச் டேஸ்ட்ல இருந்தது. ஸோ வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல ஃபுல் ரெசிபிஸ் டீட்டெயிலா இல்லை அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல போய் செக் பண்ணுங்க. நம்ம ரெசிபி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி ஒவ்வொரு ரெசிபிஸும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கும், ஹானஸ்டா சொல்றேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து கீ ரைஸ்க்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ குக்கர்ல கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு அந்த நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமா சால்ட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சில்லி எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு நான் ஆஸ் யூஷுவல் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவோமோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய அளவுக்குலாம் எதுவும் இல்லை. அதுலேயுமே சில பேர் வந்து சிக்கன் ஃப்ரை ரெசிபிஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை, சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுவேன். அண்ட் அதே டைம்ல வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுவேன். அந்த ஒரு கிறிஸ்பினஸ்க்காக சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் யூஸ்வலா நான் அது வந்து சிக்கன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நார்மலா பொட்டேட்டோ இல்லாதுன்னா லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைக்கு இது எல்லாத்துக்குமே நான் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுவேன். அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து அரிசியும் போட்டாச்சு. அரிசியும் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அரிசி வந்து நல்லா வெந்துரட்டும். சைட்ல வந்து சிக்கனும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து அகெயின் சொல்றேன், இது ஃப்ரை மீன்ஸ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற அது இல்லை, இது வந்து கிரேவி பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ வந்து சைடில் வந்து ஒரு பேன் மாதிரி வச்சாச்சு. அதில் வந்து ஆனியன்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரா சாப் பண்ணி வச்சிருந்த பேலன்ஸ் ஆனியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் போட்டு நல்லா சாட்டி பண்ணி எடுத்துக்கணும். அகெயின் நான் வந்து எடிட்டிங்காக வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விளாக் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஷார்ட்ஸு, முந்தானேத்து ஃப்ரைடே செஞ்ச ரெசிபி வந்து சாட்டர்டே ஈவினிங் அப்லோட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக கேப்சர் பண்ண, எடிட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ இது என்ன ரெசிபி அப்படின்னா மிஸ்தி தாய். இது வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட். ஸோ இது வந்து நான் யூடியூப் ஷார்ட்ஸில் கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அது ரொம்ப டேஸ்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மிஸ்தி தாய் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்புறமா அந்த எடிட்டிங் ஒர்க்கில் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் என் அம்மா வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் எடிட்டிங் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் எடிட்டிங் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இட் டேக்ஸ் ஒரு 3 hours ஆச்சும் எடுக்கும் ப்ராப்பராக எடிட் பண்ணணும் அப்படின்னா. பிகாஸ் கலர் கிரேடிங் கொடுத்து, வாய்ஸ் ஓவர் கொடுத்து, கண்டென்ட் எழுதி பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் 3 hours. ஸோ அந்த கேப் 3 to 2 hours ஆச்சும் எடுக்கும். ஸோ அந்த கேப்பில் என் அம்மா வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாத்தோட ரெசிபி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் விலாக் வந்து நம்ம அது அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சமையல் பண்ணியிருப்போம் இல்லையா, குக்கிங் பண்ணியிருக்கும் போது அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஆயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயிலெலாம் லைக் ஸ்ப்ரெடாக இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும், தொடச்சி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு அதுக்கப்புறமா அகெயின் இன்னொரு கோட் மாதிரி நான் வந்து தொடச்சி எடுப்பேன். அதில் மட்டும் இல்லை, சைடில் வால்லையுமே நான் வந்து எடுத்துருவேன். ஸோ அப்போ பார்க்கறதுக்கே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எனக்கு அப்படி இருந்தால் நான் பார்க்கறதுக்கே பிடிக்கும். அப்போ தான் அடுத்த வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான். அண்ட் இப்போ வந்து ஆஃப்டர்நூன் வந்து கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. நல்லா டேஸ்டாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் இந்த சிக்கன் கிரேவி வந்து இந்த ஸ்டைலில் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணதுக்கப்புறமா அடிக்ட் ஆகிட்டோம். ஏன்னா அது அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்க்கு வந்தாச்சு. கண்டிப்பா இது என்னவா இருக்கும்னு எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து இன்ஸ்டால வந்து 5K ஃபேமிலி வந்து ரீச் பண்ண போறோம். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து 4990 ஃபாலோவர்ஸ் இருக்கு. நீங்க 10 ஃபாலோவர்ஸ் வரணும். ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. ஸோ லெட்ஸ் see. இன்னும் ஒரு 6 ஃபாலோவர்ஸ் வரணும். ஸோ அது வந்துருச்சுன்னா நம்ம வந்து 5000 ஃபேமிலி வந்து ரீச் பண்ணிடுவோம். ஸோ பார்த்துடலாமா எவ்வளோ இருக்குன்னு? ஆர் யூ ரெடி? நான் ரொம்ப ரெடியாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் see. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். நீங்கள் சப்போர்ட் பண்ணனால மட்டும் தான் நான் இன்னைக்கு 5000 ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே சப்போர்ட்டை நீங்கள் வந்து நம்ம யூடியூப்க்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன், சப்போர்ட் மீ ஃபார் மோர். தேங்க்யூ. அப்படி அந்த ஹாப்பினஸ்லேயே வந்துட்டு ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தொழுதுவாலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இதுக்கு ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன், சும்மா ஃபேமிலிக்குள்ளாடி, பெரிய அளவுக்குலாம் எதுவும் செலிப்ரேட் பண்ணல. இன்ஷால்லா அப்கமிங் ரீச்க்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து என்ன இது செய்ய போறோம் அப்படின்னா பேஸ்கெட் ஷவர்மா. ஸோ இதுவும் வந்து நான் ஆல்ரெடி ரெசிபி வந்து நான் ரமதான் சீரீஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட டீட்டெயில்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்றது பெரிய விளாகில் பார்க்கலான்னு சொல்லி தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், இப்போ வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்கன்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து மசால் அப்ளை பண்ணி தான் நான் வந்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில். ஸோ அது வந்து இப்போ நான் எடுத்து ஃப்ரை பண்ணுறேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேஸ்கெட்டை ரெடி பண்ணுறதுல தான் உங்களுக்கு டாஸ்கே இருக்குது. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். நம்ம ஷவர்மாக்கு ஸ்டஃப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். கேப்சிகம், கேரட், ஆனியன்ஸ் அண்ட்
கேபேஜ் வந்து எடுத்திருக்கேன். கேபேஜ்ல பர்பிள் கலர்ல இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேபேஜ் தான் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த ஒயிட் கலர் கேபேஜை விட இந்த பர்பிள் கலர் கேபேஜ்க்கு மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு அது ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ அதுதான் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு இது மயோனைஸோட ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம சேனல்ல புதுசாக யாரை பார்க்கறதா இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு எக் வந்து நான் இதுல சேர்த்திருக்கேன் மயோனைஸ்க்கு. ஒரு எக்குக்கு ஒரு பல் பூண்டு தான் வந்து சேர்க்கணும். அண்ட் சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து பிஞ்ச் ஆஃப் சுகர் தான், நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு சால்ட் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்பூன் வினிகர் வந்து நான் ஆட் பண்றேன். வினிகர் இல்லைன்னா நீங்க லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ஆயில் வந்து நீங்க திக்னஸை பொறுத்து நீங்க வந்து ஆயில் வந்து சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆயில் ஊத்தி பாருங்க, திக் ஆகல அப்படின்னா அகைன் கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கோங்க, திக் ஆகலைன்னா அகைன் கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கோங்க. அந்த மாதிரி தான். இப்போ வந்து நம்ம சைட்ல போடுற சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அடுத்த என்ன ஸ்டெப் அப்படின்னா, இந்த நம்ம கட் பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து குட்டியா சாப் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமா அந்த ஆயில் வந்து அதில் பட்டிருந்தது நம்ம அந்த ஸ்பூன் வைக்கும் போது. ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ண அந்த மயோனைஸை வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கேன். சீரியஸா சொல்றேன், இது வந்து அப்படியே ஒரு அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா மயோனைஸ், அந்த டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன அதே மெத்தட்ல ட்ரை பண்ணீங்கன்னா அதே டேஸ்ட்ல இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சமா மயோனைஸும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமால மயோனைஸ் ஆட் பண்றோம். சப்போஸ் சால்ட் தேவைப்படும் இல்லையா, நம்ம அதுல வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் ஆட் பண்ணிருப்போம். பட் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு சால்ட் வேணும் இல்லையா, ஸோ கொஞ்சமா ஐ மீன் மயோனைஸ் சால்ட் கரெக்டா இருந்தது அப்படின்னா நீங்க இதுல ஆட் பண்ண வேணாம். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் டொமேட்டோ சாப் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு ஸ்டஃபிங் பேஸ்கெட் குள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன்ஸ் வந்து ரொம்ப குட்டியெல்லாம் சாப் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷவர்மாக்குள்ள வந்து ஸ்டஃபிங்ஸ் பார்த்துருக்கீங்களா, சிக்கன் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா தான் இருக்கும். சிலதுல ரொம்ப கட் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் இது வந்து நம்ம கொஞ்சம் பெருசா வைக்கும்போது அது வந்து நம்ம ரொட்டிக்குள்ள வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருசா தெரியாது. பட் இது வந்து பேஸ்கெட் அப்படின்றதுனால கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் ஹார்டா அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ள ஸ்டஃபிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சாதான் டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு பேஸ்கெட் ரெடி பண்றதுக்கு நான் வந்து மைதா மாவு தான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து ஃபோக் வச்சு இந்த மாதிரி நீங்க நல்லா குத்திக்கணும். பரத்திட்டு சப்பாத்தி பரத்துற மாதிரி பரத்திட்டுக்கோங்க. ரொம்ப பெருசா பரத்தக்கூடாது, குட்டியாவும் பரத்தணும். பரத்திட்டு அந்த ஃபோக் வச்சு நல்லா டாட் போட்டு விட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, அப்போதான் நம்ம வந்து இந்த கப்ல வந்து நம்ம வச்சு ஷேப் பண்ணி எடுத்துட்டு அதை ஆயில்ல போடுறப்போ உங்களுக்கு ஈஸியா அந்த கப்ல இருந்து அது கீழே விழும். நீங்க ஃபோக் வச்சு குத்தல அப்படின்னா அது கப்ல இருந்து கீழே விழாது. அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றது. இப்போ கப்ல வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைட்டா வந்து நீங்க ஷேப் ரெடி பண்ணீங்கன்னா அது வந்து ஆயில டக்குன்னு விழாது. அந்த ஆயிலுக்கு ஏத்த ஹைட்லயே நீங்க ஆயில் வந்து ஒன்று ஊத்திருப்பீங்கல்ல, அதுக்கு அந்த ஹைட்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கப்ல அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து அது ஃப்ரை ஆகி வரும்போது வெந்து வரும்போது அது கப்ல இருந்து அப்படியே ஸ்மூத்தானா விழுந்துடும் உங்களுக்கு ஆயில்ல. ஸோ அவ்வளவுதான், இதுதான் டாஸ்க். நீங்க வந்து அதை ஷேப் பண்ணி அந்த கப்ல இருந்து ஆயில்ல விழுறது தான் டாஸ்கே. அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுமே சூப்பரா வந்துடும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸி தான். பட் இந்த டைம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஒரு அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். அந்த கப்ல இருந்து விழுந்துருமா அந்த மூமெண்ட் மட்டும் ரொம்ப வந்து அப்படி பக்கு பக்குன்னு இருக்கும். ஸோ அது விழுந்துருச்சுன்னா ஐயா அப்படின்னு ஏதோ பெரிய சாதிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பிளேட் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ எஸ், நம்மளுடைய பேஸ்கெட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிச்சுன்னா ஸ்டஃபிங்ஸை வந்து உள்ள ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து நீங்க இஃப்தாருக்குலாம் வந்து நீங்க ஸ்நாக்ஸா வந்து கிட்ஸுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது பாக்குறதுக்கே வந்து எப்படி சொல்றது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒரு பேஸ்கெட் ஷேப்ல. ஸோ நமக்கு சாப்பிடும் போதும் வந்து என்ன சொல்றது, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். எப்பவுமே நம்ம நார்மலா ஷவர்மா, பிளேட் ஷவர்மா, ரோல் ஷவர்மா அப்படிதானே சாப்பிட்டுருப்பீங்க. பட் இந்த மாதிரி பேஸ்கெட் ஷவர்மா யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பா இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும். இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கா இருக்கும் பாக்குறதுக்கே. ஸோ எஸ், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க வேணும்னா டாப்பிங்ஸ்க்காக ஒரு சின்ன டெக்கரேஷனுக்காக நீங்க வேணும்னா மல்லியில வேணா சும்மா வச்சுக்கோங்க, கொரியண்டர் லீவ்ஸ். ஓகேவா, வேணானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேணும்னா அது வந்து ஒரு போட்டோஸ்க்காக வேணும்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம்,
பெரிய அளவுக்கு அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்க போறது இல்லை. ஸோ அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து போய் அண்ணன் கிட்ட வந்து கொடுத்துடலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதை நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா வந்து மொபைல்ல சார்ஜ் இல்லை. ஸோ சார்ஜ் போட்டால் தான் அடுத்த vlog எனக்கு எடுக்க முடியும். ஸோ அப்படி கொஞ்சம் பேசிட்டு இருக்கும் போதே ரிங் லைட் வந்து நியூவா வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி அண்ணன் கிட்ட இருந்து 5K ரீச் பண்ணதுக்கு சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தப்ப எனக்கு ஒரு செம்ம ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா ரொம்ப நாளா இது வந்து வாங்கணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். பட் நான் இது வாங்கல. பட் இது வந்து என் அண்ணன் எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எஸ், ரமதான் டைம்ல கரெக்டா நியூவா லைட்லாம் வாங்கி நியூ செட்டப்ல வந்து வீடியோலாம் எடுத்தாச்சு. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் நல்ல ஒரு என்ன சொல்றது, இந்த லைட் வந்து நல்ல பிரைட் அண்ட் நல்ல கிளாரிட்டியா இருந்தது. நல்ல பவர்ஃபுல் லைட்டா இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அண்ணனுக்கும் வந்து ஃபுட் ரெடி பண்ணியிருந்தோம். சஹருக்கு பஸ்ல கிளம்ப போறான், கோயம்புத்தூர் கிளம்புறாங்க. ஸோ அதனால சஹருக்கு சாப்பாடு வந்து இங்க நமக்கு சஹர் வைக்க முடியாதுல, ஸோ பஸ்ல தான் வந்து சாப்பிடுவான். ஸோ அதனால நம்ம வந்து நைட்டு அவனுக்கு வந்து ஃபுட் வந்து செஞ்சு கையில கொடுத்துட்டோம். ஸோ எஸ், அவ்வளோதான். இப்போ வந்து அண்ணனும் கிளம்பியாச்சு. ஸோ இந்த vlog வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ரமதான் vlogல மீட் பண்ணலாம். டாடா, பாய்.